ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு மேன்ஷன் 24ஓட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 போட்டாச்சு. அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்படியே இல்லைனாலும் இதை பார்த்தாலே புரியும், நீங்கள் அப்படியே கண்டினியூவும் பண்ணலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சத்யராஜை காட்டுறாங்க. இவர் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். இவர் அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பல கோடி மதிப்புள்ள ஒரு புதையலை எடுத்துட்டு ஓடி போயிட்டதா இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சு நியூஸ்ல எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. 10,000க்கு இவர் ஒரு தேச துரோகின்னு வேற சொல்றாங்க. ஒரு பக்கம் இருக்க சத்யராஜோட ஒய்ஃப் இதெல்லாம் தாங்கிக்க முடியாம அவங்களுக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இவங்க சத்யராஜோட பொண்ணு காணாம போன எங்க அப்பா எப்படியாவது கண்டுபிடிப்பான், ஒரு தேச துரோகி எல்லாம் முதல்ல கிடையாது, உண்மையை எப்படியும் வெளில கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு இவங்க தீவிர தேடுதல் வேட்டையில இருக்காங்க. இப்படி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கப்பதான் ஹீரோயின் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இவங்க அப்பா கடைசியா காணாம போறதுக்கு முன்னாடி மேன்ஷன் 24ங்கிற ஒரு பாலடைஞ்ச அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறமா தான் இவங்க அப்பா காணும்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அந்த அப்பார்ட்மெண்ட்ல எக்கச்சக்கமான அமானுஷ்ய கதைகள் புதைஞ்சிருக்கு. அங்க போனவங்க யாரும் இது வரைக்கும் உயிரோடே இல்லைங்கிற கதை உங்களுக்கு தெரியுது. இவங்களும் அந்த மேன்ஷனுக்கு போகிறாங்க. எதையுமே நம்பாமல், அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை, இந்த காலத்தில் பேயாவது பிசாசாதுன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே நேராக அந்த மேன்ஷனுக்குள்ளே நுழையில பக்கத்துலேயே ஒருத்தர் வாட்ச்மேன் மாதிரி ஒரு குடிசை வீட்டில் தங்கியிருக்காரு. ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போய் நான் இந்த மாதிரி எங்கள் அப்பாவை தேடி தான் வந்திருக்கேன், எங்கள் அப்பா கடைசியாக இங்கே தான் வந்தார், அவருக்கு என்னாச்சு பார்த்தீங்களா அப்படிலாம் கேட்காம, நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், இங்கே ஒரு நிறைய பேய் கதை அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொருளிகள் வந்துகிட்ருக்கு, ஸோ இங்கே நடக்கிறது ஏதாவது பற்றி சொல்லுங்கள், நான் ஒரு புக் எழுதுனா அதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்க, இந்த அப்பார்ட்மெண்ட்ல எக்கச்சக்க புதையல் மாதிரி கதைகள் கூஞ்சு கிடக்குமா, நான் உனக்கு ரூம் நம்பர் 312 தங்கியிருந்தவங்களை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவர் கதையை சொல்கிறாரு. ரூம் நம்பர் 312 ஒரு ஜென்ஸ் மட்டும்தான் தங்கியிருப்பார். இவர் தனியாக தாங்க இருக்கார். வீடு ஃபுல்லாக நிறைய முகமூடி மாஸ்க் செஞ்சு வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து போய் திறந்தா அங்கே மனிதர்களோட மாமிசத்தை வச்சுருக்காரு. அதை எடுத்து சமையலும் வேறு பண்ணுறாரு. 10,000க்கு அதை பீஸ் பீஸாக கட்டி பார்சல் வேறு பண்ணி வச்சுருக்காரு. எல்லாம் துண்டு துண்டாக வெட்டி பாக்ஸில் வைக்கிறாரு இல்லையா, அதெல்லாம் வெளியில் ஒருத்தர் காசு கொடுத்து அந்த பார்சலை வாங்கிட்டு போகிறாரு. இது என்னடான்னு தெரியல நமக்கு. அவர் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் மீதி இருக்க மீட்டெல்லாம் எடுத்து இவர் சமைச்சு வச்சுட்டு எங்கேயோ இந்த பையன் வெளில கிளம்பி போகிறாரு. எங்கடான்னு பார்த்தா ப்ராஸ்டியூட்லாம் இருப்பாங்க இல்லையா ரோட்டில், அதில் ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வராரு. இந்த பொண்ணு வேறு யாரும் இல்லைங்க, இந்த பொண்ணு பிந்து மாதேவி தான். ஸோ வீட்டுக்கு வந்தோன்னே என்னப்பா சமைச்சு வச்சுருக்க, கமகமன் வாசம் வருது அப்படின்னு சொல்ல, சமைச்சு வச்சதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு இவரும் அந்த மீட்டை எடுத்து கொடுக்குறாரு. இந்த பொண்ணு சாப்பிட்டு பார்த்துட்டு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, இது எனக்கு வீட்டுக்கும் கொடுப்பான்னு சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு இவர் போய் ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணுறாரு. அதில் இந்த மாதிரி வர பொண்ணுங்களுக்கெல்லாம் மயக்க மருந்து கலந்து கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள துண்டு துண்டாக வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு அவங்களோட மீட்டெல்லாம் விற்பனை பண்ணுறது தான் இவரோட வேலை. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேஸ் ஸ்கின் இருக்கு இல்லையா, அதை தனியாக உரிச்சு எடுத்து அதில் ஃபேஸ் மாஸ்க் பண்ணி வச்சு அதையும் விற்பனை பண்ணுறாரு. இப்படி இருக்கப்ப பிந்து மாதவி அங்கே இருக்கப்ப ஏதோ அமானுஷ்யமாக நிறையா தெரியுது. என்னடான்னு பார்த்தா இவர் நிறையா பொண்ணுங்களை கொண்டிருக்காரு இல்லையா. ரீசெண்டாக ஸ்டெல்லாங்கிற பொண்ணை கொண்டிருப்பார். அந்த பொண்ணோட ஆத்மா தான் இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிந்து மாதவியையும் பயன்படுத்தி இந்த பையனையும் கொன்றுது. ஸோ இதில் அவங்களுக்கு பயங்கர அடிபட்டுருது, மயங்கி விழுந்துடுறாங்க. போலீஸ்லாம் வந்ததுக்கப்புறம் என்னம்மா ஆச்சுன்னு கேட்டால் இந்த மாதிரி பெய்தாங்க அவரை கொன்றுச்சுன்னா யார் இந்த காலத்தில் நம்புவா. ஸோ பிந்து மாதவி தான் ஏதோ பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணால் அவங்க வேற மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மாதிரி இருக்காங்க. அதனால சரியாகிற வரைக்கும் அவங்க மென்டல் ஹாஸ்பிட்டல்லே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் வச்சுருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து உயிரோட போனது இந்த பொண்ணு மட்டும்தான். வேணா நியூஸ் பேப்பரில் கூட அந்த கட்டிங் இருக்குது பாருமான்னு சொல்லிட்டு இந்த வாட்ச்மேன் நமக்கு ஹீரோயின் கிட்ட அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கை காட்டுறாரு. ஹீரோயின்லாம் இதை கேட்டுட்டு அப்படியே அமைதியாக போகிறாங்க. இந்த வாட்ச்மேன் என்ன நினைக்கிறாருன்னா அவ்வளோதான், ஹீரோயின் திரும்ப இங்கே வரமாட்டாங்க, பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறாரு. ஆனால் அவங்க இதை அப்படியே விடலை, இந்த கதையெல்லாம் உண்மைதானான்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க பிந்து மாதவியை மீட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க கொஞ்ச நாளில் குணமாகி டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்கன்னு சொல்லவும் இவங்க அங்கே எங்கே இருக்காங்களோ அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி எப்படியும் அவங்கள்ட்ட போய் நேரடியாக தகவலையும் சேமிச்சுட்டு மறுபடியும் இந்த வாட்ச்மேனை பார்க்க வராங்க. இந்த வாட்ச்மேன் என்ன சொல்கிறாருன்னா, என்னம்மா நான் சொன்ன கதையில் நீ பயந்து அப்படியே போயிருப்பேன்னு பார்த்தா மறுபடியும் வந்திருக்கியே, எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குன்னு சொல்கிறப்ப தான் ஹீரோயின் ஒரு கதையை சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் கதை சொன்னீங்களே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்லவா, நீங்கள் என்கிட்ட இந்த மறைச்ச கதைன்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி பிந்து மாதவி ரீசெண்டாக அந்த பையன் ஒரு ப்ராஸ்டியூட்டை அழைச்சிட்டு போய் ஸ்டெல்லாங்கிற பொண்ணை கொலை பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த பொண்ணோட தங்கச்சி தான் இவ. ஸோ
இவர் காணாமல் போனனால இவ போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருப்பா. கடைசியாக ஒரு கஸ்டமரோட ஏறி போனதையும் பிந்து மாதவி பார்த்துருப்பா. இவன் எப்போ திரும்ப வருவான், அவனை எப்படியாவது பிடிச்சி போலீஸில் கொடுத்துடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப தான் அதே காரில் அதே ரூட்டில் வரவும் இவன் கூடயே போய் நம்ம அக்காவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு இவன் கூடயே போய் அங்கே ஒரு பேய் இருக்க மாதிரி ட்ராமாவை க்ரியேட் பண்ணி இவளே கொண்டுட்டு அப்படியே மனநலம் பாதிக்கப்பட்டவ மாதிரி நடிச்சிருக்கா. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பேயும் கிடையாது, பிசாசும் கிடையாது. இப்படி இருக்கப்ப நீங்கள் என்னை இவ்வளோ பயமுறுத்தி அனுப்பணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தான் இங்கே வந்து எங்கள் அப்பாவை ஏதோ பண்ணியிருக்கணும்னு சொல்ல வாட்ச்மேன் இப்போ உஷாராயிடுறாரு. உங்கள் அப்பா மாதிரியே உன்னை கொன்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னை பயமுறுத்தி அனுப்பிடலான்னு பார்த்தா நீ இவ்வளோ தூரம் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டியான்னு சொல்ல இப்போ தாங்க நமக்கு உண்மை தெரியுது. ஹீரோயினோட அப்பாவை கொன்னது இந்த வாட்ச்மேன் தான். வாட்ச்மேன்னு சொல்கிறோமே, இவர் வாட்ச்மேன் கிடையாதுங்க. இவர் ஒரு ஹையர் கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான். ஸோ ஹீரோயினோட அப்பா இந்த அப்பார்ட்மெண்ட் பில்டிங்க்கு கீழே ஒரு புதையல் இருக்கிறத கண்டுபிடிச்சி இவர்கிட்ட தான் சொல்லியிருப்பார். ஸோ இவர் பணத்தாசு பிடிச்சவராட்டுக்கு இந்த விஷயத்தை கவர்மெண்ட்கிட்ட சொல்ல வேணாம், கிடைக்கிற புதையல் எடுத்து நம்ம பாதி பாதியாக ஷேர் எடுத்துக்கலான்னு சொல்ல ஹீரோயினோட அப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டிருப்பார். ஸோ அதனால தான் வேறு வழி இல்லாமல் ஹீரோயினோட அப்பாவை கொன்று இதே அப்பார்ட்மெண்ட்டில் புதைச்சிட்டு இந்த பில்டிங்கில் பேய் இருக்க மாதிரி வெளில போட்டு யாரும் இங்கே வராத மாதிரி பண்ணி ஆளுங்களை உள்ளே வச்சு சுரங்கப்பாதையெல்லாம் தோண்டி உள்ளே புதையல் எடுக்கிற வேலையை இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயினுக்கும் இவ்வளோ உண்மை தெரிஞ்சிட்டனால உன்னை சும்மா விட போகிறதில்லன்னு சொல்லிட்டு ஆளுங்கள்லாம் வச்சு ஹீரோயினை அடிக்க கரெக்டாக இறந்து போன ஹீரோயினோட அப்பாவோட ஆத்மா அங்கே வந்து அங்கே இருக்க அடியாளுங்கெல்லாம் கொன்று ஹீரோயினை காப்பாற்றி விடுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, அவங்க அப்பாவோட பாடியும் அங்கே தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ ஹீரோயினோட அப்பா வந்து ஒரு தேச துரோகி கிடையாது, தேசத்துக்காக உயிரேவே விட்டவர்னு சொல்லி மீடியா முன்னாடி நிரூபிச்சிடுறாங்க. அப்புறம் என்ன, ஹீரோனோட அப்பாவோட இந்த வீர சாகசத்தை நினச்சி ஒரு நினைவு சின்னமாக ஒரு பரிசுமே கொடுக்குறாங்க. ஹீரோயின் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ எல்லா உண்மையும் கொண்டு வந்ததுனால ஹீரோயினுக்குமே ஒரு நல்ல போஸ்டிங் கவர்மெண்ட்லேயும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல எண்டிங்கோட இந்த வெப்சீரிஸை முடிக்கிறாங்க. மொத்தம் 8 எபிசோடு இந்த சீசனில். நான் ரொம்ப சிம்பிளாக வெறும் 2 பார்ட்டில் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் 2 பார்ட்டையும் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பார்ட் 1ஓட லிங்க்கையும் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.